இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போறோம். சிஎஸ்கே vs மும்பையோட மேட்சோட ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஓ, காப்பிரைட்டா? பயங்கர இதா இருந்துச்சு. மும்பையா சென்னையா அப்படின்னு பில்டப்பா கொடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. எல்லாரும் 3 மேட்சையும் பவுலிங் தான் சூஸ் பண்ணாங்க. ஜெயிச்ச கேப்டன் எல்லாரும். எதிர்பார்க்கல இதெல்லாம். சமசாக்கு. ஆமா ஆமா, 3 பால் டாட்டு, 4வது பால் அவுட்டு. இவரும் ஏதோ பயங்கரமா அடிச்சிட்டு இருந்தா ஸ்டார்டிங்ல, அதுக்கப்புறம் போயிட்டாரு 3வது ஓவர்ல. இன்சைட் எட்ஜ். வில் ஜாக்ஸும் விளையாடுவார் நினைச்சா போயிட்டாரு. ஈஸி கேட்ச் தான் விட்டுட்டாரு. சம ஸ்டெம்மிங். அடிச்ச மாதிரியே தெரியல, பட்டன ஒரு அடி அடிச்சுட்டாங்க. ஆமா, நூறாக்கும் போது தான் பட்டு பட்டுன்னு எல்லாம் தூக்கிட்டாரு. நட்டுல லட்ல வச்ச நினைச்சியா? நட்டுல வச்சு எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிறதெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. நீ சம போல்டு. போட்டு தள்ளிட்டாரு உண்மையிலே மும்பை. கரெக்டான ஒரு ஆளை சூஸ் பண்ணியிருக்காங்க சென்னை. இன்னும் கரெக்டா இங்க எடுக்கணும். அதான் இவ்வளவு நேரம் என்னடா பண்ணிட்டு இருக்க? நீங்க அவனை தொங்க வரதுக்கு பதிலா அவன் உங்களை தோஸ்டான் போல இருக்குது. அவன் அம்மா துண்டு பையன் நினைச்சா டாப் டாரா கிடைக்கிறானே. ஐயோ, பழி தீர்த்தாரு. அங்க அப்படி விளாட மாட்டாரு சாரு. கை வலிக்குது, கால் வலிக்குது. அவரால் உள்ள ரன் வந்துச்செல்லாம் கம்மியா இருக்கும். இதுவே அதிகம்.
நீக்கு அந்த பாடு ஆமா. என் மச்சான் அங்க இருக்கான்ல, அடடா இப்பதான் போட்டுதல்லண்ணா போனா மறுபடியும் வாதுல்ல அந்த சவுண்ட் கேட்டுச்சு அவனுக்கு அப்ப இவ்வளவு சவுண்டா சொல்லணும்ல கேக்வாட் தான் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா விளாண்டாரு. செம வேகம். அண்ணா ஓகே போலாம் சொல்லிட்டாரு போட்டாங்க எல்லாரும் ஒரு ஓர அடிக்க பார்த்து அவுட் ஆயிட்டாங்க. ரூபே ஸ்பின்ல அவுட் ஆயிட்டாரு. ஆள் விசாரிப்பாரு நினைச்சேன். நம்மளால என்ன முடியும்ன்றதுதான் முக்கியம். நமக்கு செட் ஆகல இந்த டைலாக். அது தீபக் கூட அடுத்தது புதுசா எடுத்த 2 பேரும் உத்தரம் வாங்குறாங்க. உங்களை நம்பி விட்டா மாப்ள இறங்க முடியுமான்னு கேட்டியல்ல பாரு ஷார்ப்பா இறங்கிடுறோம் பாக்கி சிப் எடுக்கிற மாதிரி கட்டி அசால்ட்டா எடுக்கறாங்க யோ என்ன ஒரு மாதிரியா போயிடுச்சு ஆமா ஒரு மாதிரி தான் போச்சு. பையங்க இவர் அடிச்சு மேல பால் ஸ்பின்னே ஆகல, ஸ்ட்ரெயிட்டா போகுது பால், அதையும் அடிச்சாம அவுட் ஆயிடுச்சு. ஐயோ அப்பா அடிப்பா. அப்பா 18 ஓவர்ல 2 சிக்ஸ் அடிக்கலாம் முடிஞ்சிருக்கும். ஒரு செகண்ட் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நமக்கு அதை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஜடேஜா எதுக்குதான் அப்படி பண்றாரு? அப்ப பார்த்தாலும் ரன் அவுட் பண்றதுல இருக்க கொஞ்ச நேரம் தோன்றிருப்போம். எனக்கு தோனி வர்றது கூட எனக்கு கொஞ்சம் இதாயிடுச்சு. முடிச்சிட்டாரு கரெக்டா. ரெண்டு பாயிண்ட் போச்சுடா. எடுத்துக்கிறான். மும்பை எப்பவும் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்கும். உனக்கு எனக்கு பகலா பாம்பு தீண்டியே தீரும். அடுத்த வாட்டி பழி வாங்கலாமா மும்பைல? சூப்பர், நல்லா இருக்கு உண்மையிலே. அது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பயங்கர பில்டப்பா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஐயோ என்ன ஆக போகுது இது மும்பை ஈஸியா சென்னையை தோக்கடிச்சிடும் அது இதுன்னு பில்டப் கொடுத்தாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு மும்பைல பூம்பராவும் இல்ல, ஹர்திக்கும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவங்களா இருந்தாங்கன்னா ஹர்திக் கொஞ்சம் ஒரு 20 ரன் கூட அடிச்சிருப்பாரு. அதே மாதிரி பூம்பராவோட பவுலிங்ல ரன்னே போகாம கட்டுப்படுத்தி இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு தோக்கிறது கூட நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும். நேத்தி உண்மையா நம்ம இது நமக்கு பழகிடுச்சு. ஆமா இல்ல, எனக்கு ஒண்ணு புரியவே மாட்டேங்குது. அதாவது 100 அடிச்சாலும் 19 ஓவர்லாம் ஜெயிக்கிறாங்க, இல்ல 200 அடிச்சாலும் 19 ஓவர்லாம் ஜெயிக்கிறாங்க, 150 அடிச்சாலும் 19 ஓவர்லாம் ஜெயிக்கிறாங்க. அதான் கடைசி வரைக்கும், அதாவது ரன் ரேட்லாம் நம்மளுக்கு தேவையில்ல, ஜெயிச்சா போதும், மெதுவா ஜெயிப்போம் அப்படின்னு பொறுமையா. சச்சின்லாம் நான் நினைச்சேன்னா பயங்கர அதிரடியா அடிப்பாரு, பறக்க விடுவாரு அப்படின்னு நினைச்சா மெதுவா தட்டிக்கிட்டு இருக்காரு. கடைசி வரைக்கும் தட்டிட்டு இருந்தாரு. தெரிஞ்சு கேக்வாட் மட்டும் அவ்வளவு ஸ்பீடா அடிக்கலன்னா கண்டிப்பா தோந்திருப்போம் போல இருக்கு. ஜடேஜா என்ன விளையாண்டுட்டு இருக்காரு? ஜடேஜா உண்மையிலே பார்த்தா சும்மா கைக்கு அடிச்சுட்டு ஓடுறாரு. சீக்கிரம் அவுட் ஆகுற மாதிரி இருக்கு. போன வாட்டியும் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு ஜடேஜா. அந்த ஸ்டெம்ப மறைச்சிட்டு ஓடினாரு ஒரு வாட்டி, அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காரு இப்போ.
உண்மையா நான் தோத்துருவோம் தான் நான் ஆமா, நினைச்சேன். ஒரு அந்த கட்டத்துல லட்சணத்துல பயம் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. ஆமா. என்னடா பாலு கம்மியாயிட்டே இருக்கு. பிரஷர், ரன் அதாவது எப்படி இருக்கு? சென்னை மேட்ச்னாலே இந்த பிரஷர் மேட்சா தான் இருக்கு. மத்த மேட்ச் பார்க்க கூட இப்படி பிரஷர் ஆக தெரிய மாட்டேங்குது. மாட்டேது. அவங்களாம் அடிச்சிடுறாங்க. ஆமா, டக்குனு வேகமா இவங்க அடிக்கிறாங்க. மட்டும் ஏன் இப்படி பண்றாங்க? நான் நினைச்சது என்னன்னா, சரி ரன் ஓகே அடிச்சிருவாங்களா அப்படின்னு நினைச்சேன். ஆனா நம்ம தான் அதெல்லாம் கிடையாது. ஆமா, ஆமா. ஆனா என்ன, ரச்சின் மட்டும் அவுட் ஆயிருந்தாரு முன்னாடியே, கண்டிப்பா தோக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்திருக்கும். ஏன்னா அவ்வளவு ரன் அடிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா சூரியகுமார் யாதவ்க்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸ்பின் உட்காந்து கட்டைய போடுறாங்கடா, ஸ்பின்னா போடு அப்படின்னு ஸ்பின்னா போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா ஆமா அடிக்க மாட்டாங்கன்னு எல்லாரையும் விட்டு பவுலிங் போட விட்டுட்டு இருந்தாங்க. ஆமா, ஆமா. எப்படியோ ஜெயிச்சு பார்க்கலாம். அப்ப அடுத்த மேட்ச் ஆர்சிபி கூட என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்